ஆனா உண்மையிலே மரமண்டைங்களா தான் இருப்பாங்க போல. உண்மையிலே இந்த இடத்துல களிமண் தான் இருக்கும் போல. நம்ம எத்தனை தடவை எத்தனை பேர் விளக்கி விளக்கி டிஃப்ரெண்ட் எத்தனையோ முறையில விளக்கி சொன்னாலும் உங்களுக்கு புரிய மாட்டுது. ஆனா தற்கொலைன்னு சொன்னா கோவம் வந்துடும். இது என்ன பாஸ்? இப்போ திரும்ப சொல்றேன், ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இப்பயாவது புரிஞ்சுக்க முடியுதான்னு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நம்மள எத்தனை பேர் வீடு கட்டியிருப்போம், இல்லை வீடு வாங்கியிருப்போம், இல்லை நம்ம அப்பா மக்கள் வீடு கட்டியிருப்பாங்க, வாங்கியிருப்பாங்க. அவங்கள எத்தனை பேர் ஹவுசிங் லோனோ, ஹோம் லோனோ, ஜுவல் லோனோ, வேற ஏதாவது லோன் வாங்கி, அதாவது கடன் வாங்கி வீடு கட்டியிருப்பாங்க, இல்லை வாங்கியிருப்பாங்க. 99% பேர் அப்படிதான் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? மீதி உள்ள ஒரு பர்சன்ட் பேர் மேபி ஒரு பூர்வீக சொத்தோ இல்லை மற்ற விஷயங்கள் படி அவங்க வீடு கட்டியிருப்பாங்க, இல்லை வாங்கியிருப்பாங்க. ஆனா கடன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இல்லைன்னா இங்க 199 பேருக்கு வீட்டு கனவு என்பது நிறைவேறே இருக்காது. கரெக்டுங்களா? ஸோ கடன்னாலே தப்பு அப்படிங்கிறதே ஒரு தப்பான ஒரு பேட் நோஷன். அதை முதல்ல மாத்துங்க. சரியா? கடன் நான் ஒரு 10,000 சம்பாதிக்கிறேன், மாசம் ஒரு 1000 2000 இஎம்ஐ கட்டுறேன், தட் இஸ் a குட் லோன். அதே மாசம் 8,000 9,000 இஎம்ஐ கட்டுறேன், தட் இஸ் a பேட் லோன். ஸோ கடன்லயே குட் லோன் பேட் லோன் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இருக்கு. ஸோ அந்த கடனை எதுக்காக பயன்படுத்துறேன்? நான் வாங்கி ஒரு வீடு கட்டுறதுக்காக பயன்படுத்துறேன், இல்லை ஒரு இடம் வாங்குறதுக்கு பயன்படுத்துறேன்னா, இல்லை ஒரு ஐபோன் வாங்குறதுக்காகவோ, இல்லை வேற ஏதாவது ஒரு லக்ஸரி பிராண்ட் வாங்குறதுக்காக பயன்படுத்துறேன்னா, ஸோ எவ்வளவு கடன் வாங்குறோம், என்னால் திருப்பி செலுத்துற சக்தி இருக்கா, எதுக்காக கடன் வாங்குறேன், இந்த மாதிரி பல ஃபேக்டர்ஸ் அதுல உள்ள வரும். ஸோ அதை பொறுத்து தான் அது குட் லோன் இல்லை பேட் லோன் அப்படிங்கிறது டிசைட் ஆகும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு இந்தியாவிலே தி ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஸ்டேட். இந்த சென்டென்ஸ்க்கு உங்களுக்கு அர்த்தம் புரியுதா? தி ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் ஸ்டேட், அதாவது நம்ம கடன் வாங்குறத விட நம்மளோட ரெவன்யூ பல மடங்கு அதிகம். அதை புரிஞ்சுங்க. 10 லட்சம் கோடி கடன்னா கிட்டத்தட்ட 40 லட்சம் கோடி நம்மளுடைய ஜிடிபி. அதோட ரெவன்யூ ஸ்ட்ரீம்ஸ் பல ரெவன்யூ ஸ்ட்ரீம்ஸ் இருக்கு. ஸோ அதனால திரும்ப திரும்ப அந்த பொய்யை சொல்லி 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 மக்கள் மனசை படி வச்சு உண்மையா சிந்திக்கிற இளைஞர்களையும் இந்த மாதிரி பொய்களை திணிச்சு அவங்களையும் தற்கொலைகளா மாற்ற வேண்டாம்.